வெல்கம் டு பெரில் டெய்லர்ஸ். நம்ம தையல் பற்றி படிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி 4வது கிளாஸு. நம்ம தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி படிப்போம். வீடியோக்கு கடைசியில் சட்டம் பற்றின ஒரு டிப்ஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க அதை கேட்டு பயனடைஞ்சிடுங்க. இதை பாருங்கள், தையலுடைய லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த நாப் இருக்குது. இதில் 1லேருந்து 5 வரை போட்டிருப்பாங்க. 1ஆம் நம்பரில் வச்சா சின்னதாக தைக்கும், 2ஆம் நம்பர்னால் அதோட கொஞ்சம் லெங்க்தாக தைக்கும். அப்போ அதை மாதிரி அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அது லெங்க்தாக தைக்கும். லெங்க்த் பண்ணணும் அப்படின்னா, பெருசாக்கணுன்னா இதை லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணால் போதும். சின்னதாக்கணுன்னா ரைட் சைட் ரொட்டேட் பண்ணணும். கீழே இருக்க லிவர் வந்து பேக் ஃப்ரண்ட்டுக்குள்ளது. கீழே தாத்தாச்சுன்னா பேக்கு ரிவர்ஸில் தைக்கும், இல்லாட்டி அது ஃபார்வேர்டில் தைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த தையலை சின்னது பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? ரைட் சைட் ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகாது, டைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கீழே இருக்க லிவர் இருக்குல்ல, ரிவர்ஸ் தைக்கிறோம்ல, அந்த லிவரை கீழே அமுக்கி வச்சுட்டு தான் நமக்கு என்னது தையல் வந்து சின்னது பண்ணணும். லெஃப்ட் சைடுனா ரொட்டேட் ஆகிடும். ரைட் சைடு திருக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள லிவரை வந்து நமக்கு பிடிச்சி வைக்கும். இப்போ பாருங்க, சும்மா சாதாரணமாக திருக்குனிங்கன்னா திருங்காது. இப்போ கீழே உள்ள லிவரை இப்படி கீழே அமுக்கி வச்சுட்டு அப்புறம் திருக்குனிங்கன்னா ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சு திருக்கணும். இல்லைனா ஒரே கையை வச்சுட்டு கீழே 2 விரலை கீழே வச்சுட்டு மேலே திருக்கணும். அப்போ ஈஸியாக திருங்கும். அப்படி தான் இது திருக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். தையல் லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இனிமே பாருங்கள், மிஷினில் ஒரு சின்ன மெக்கானிசம் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெஷர் போட்டை கலத்தி வச்சுருக்குறோம். கீழே காட்டுறதுக்காக ஊசி பாருங்கள், கீழே தைக்கும்போது கீழே தாழ்ந்து வரும். தாழ்ந்து வரும்போது அந்த கீழே இருக்க டீத் இருக்குல்ல, பல்லு, அது கீழே போயிடும். அந்த பிளேட்டோட லெவலோட கீழே போயிடும். அப்படி தான் அதனுடைய மெக்கானிசம் இருக்குது. ஊசி கீழே வரும்போது நம்ம தையல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். லெங்க்த்து எவ்வளோ லெங்க்த் வேணும் அங்கேன்னு அந்த சைடு நாபை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஊசி கீழே வரும்போது கீழே இறங்கும்போது அந்த பல் என்னது கீழே தாழ்ந்துடும், பிளேட்டை விட்டு கீழே வரும். ஆனால் ஊசி மேலே வரும்போது தான் என்னது அந்த துணியை வந்து தள்ளி விடும். கீழே வரும்போது தான், ஊசி கீழே வரும்போது தான் நூல் எடுக்கும். அப்போ அந்த பல்லும் கீழே போயிடும். ஊசி மேலே வரும்போது இது தள்ளி விடும். ஒரு நம்ம லெங்த் அங்கே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தவாறு இது என்னது, இந்த பல் வந்து அந்த துணியை பின்னாடி தள்ளி விடும். அப்போ ஒரே நேரத்தில் 2 வேலையும் செய்யாது. ஊசி நூல் எடுக்கிறது கீழே இறங்கும்போது, ஊசி கீழே இறங்கும்போது நூல் எடுக்கும். ஊசி மேலே உயரும்போது அந்த துணி வந்து பின்னால் தள்ளப்படும். நீங்கள் மிஷினில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பூட்டை வேணால் கலத்தி வச்சுட்டு பாருங்கள். இந்த இதுதான் காட்டித்தரேன். ஊசி இறங்கும்போது அந்த பல் வந்து கீழே தாழ்ந்து போயிடும். ஊசி மேலே வரும்போது பல் மேலே உயர்ந்து வரும். நீங்கள் பூட்டை கலத்தி வச்சுட்டு அதை பார்த்து பாருங்கள், அது எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. ஊசியை கீழே சுற்றி பாருங்கள், இல்லை வீலை சுற்றி பாருங்கள். ஊசி வந்து கீழே போகும்போது அந்த பல் என்னது கீழே போயிடும், அந்த பிளேட்டை விட்டு கீழே போயிடும். அப்புறம் ஊசி மேலே வரும்போது அந்த பல் வந்து மேலே வரும். அப்போ பல் மேலே வரும்போது அந்த பல்லும் மேலே இருக்கிற பூட்டும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த துணி என்னது பின்னாடி தள்ளுது. இப்படி தான் இந்த துணியோட மூமெண்ட் கிடைக்கிது. தையல் எடுக்குது, அப்புறம் பின்னுக்கு தள்ளி விடுது, துணியை தள்ளி விடுது. இப்போ பாருங்கள், கீழே பல் இருக்கிறதுனால நம்ம 2 துணியை வச்சு தைக்கிறோன்னு வச்சுடுங்க. 2 துணியை வச்சு ஜாயின் பண்ணுறோம். பல் இருக்கிறதுனால கீழே க்ரிப்பு நல்லா கிடைக்கிது. கீழே உள்ள துணிக்கு க்ரிப்பு கிடைக்கிது. அது என்னது ஸ்லிப் ஆகாது. கரெக்டாக பின்னுக்கு அது தள்ளிகிட்டே போயிடும். கீழே இருக்க துணியை கரெக்டாக அது என்னது இழுத்துகிட்டே போயிடும். ஆனால் மேலே இருக்க துணிக்கு வந்து அந்த கீழே உள்ள க்ரிப்பு கிடைக்காது. மேலே உள்ளது அந்த பூட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஆகி போகும். பூட்னால் அந்த துணி வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஆகி வந்துட்டுருக்கும். அப்போது எப்போவுமே கீழே உள்ள துணி இழுபடாது, மேலே உள்ள துணி வந்து இழுபட்டுரும். இப்போ என்ன, இப்போ 2ம் ஒரே லெங்த் வச்சு நம்ம தைக்கிறோம்னு வச்சுடுங்க. அப்போ என்னென்னா, மேலே உள்ள துணி லெங்க்த்து கூட வந்துடும். நம்ம தைச்சி முடிக்கும்போது மேலே உள்ள துணி என்னது லெங்க்த்து கூட வந்துடும். இது எப்போவுமே இப்படி தான் நடக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா, நம்ம மேலே உள்ள துணியில் வந்து கொஞ்சம் சுருக்கு கொடுத்து தைக்கணும். அதாவது நம்ம இழுத்துறக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது. ஆனால் கீழே உள்ள துணியை வந்து நம்ம பிடிச்சு வச்சுருக்கணும். நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம விட்டு கொடுத்தோம்னா அது என்னது பின்னாடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு துணியை வந்து ஜாயின் பண்ணணும்.
இப்போ 2 துணி எடுத்தாச்சு. நம்ம ஜாயின் பண்ணுறோம். தைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். தைக்க ஆரம்பிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே துணி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லூஸாக நம்ம விட்டு கொடுக்கணும். சுருக்கி தான் வைக்கணும் லேசாக. அதுக்காக நல்லா சுருக்கக்கூடாது. சுருக்கு கேதரிங் கொடுக்க சொல்லலை. ஆனால் நம்ம கை வச்சு இழுத்துறக்கூடாது. ஃப்ரீயாக கொடுக்கணும். கீழே உள்ள துணியை வந்து இழுத்து பிடிச்சிருக்கணும். மேலே உள்ள துணி சுருக்கி கொடுக்குற மாதிரி வைக்கணும். ஆனால் சுருக்கக்கூடாது. ஆனால் கீழே உள்ள துணியை வந்து பிடிச்சு வச்சுருக்கணும். இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்போ எந்த துணி தைச்சாலும் இந்த மாதிரி தான் தைக்கணும். ஏன்னா மேலே வந்து அது ஸ்லிப்பாகி வந்துகிட்டே இருக்கும். பிறகு லெங்க்த்து கூட வந்துடும். எப்போ தைச்சாலும் இப்படி தான் தைக்கணும். கீழே உள்ள துணியை வந்து பிடிச்சு வச்சுக்கணும். வலது கையை வச்சு கீழே உள்ள துணியை வந்து பிடிச்சு வச்சுக்கணும். மேலே உள்ள துணியை வந்து கொஞ்சம் நம் கொடுத்து தைக்கணும். இப்படி நம்ம தைக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான லெங்க்த்தில் வந்து நிற்கும். ரெண்டுமே கரெக்டான லெங்க்த்தில் வரும். இல்லை சும்மா ஆட்டோமேட்டிக்காக தைச்சிட்டா தையல் விழுந்துடும், நல்லா அழகாக தைச்சிரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி தைக்கணுமோ அப்படி தான் தைக்கணும். காட்டன் துணியில் ரொம்ப இழுக்காது. ஆனால் பாலிஸ்டர் துணியில் நல்லா இழுப்பட்டுரும். அடுத்தது ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும்? மார்ஜின் 1 சென்டிமீட்டர் மார்ஜின். நம்ம 1 சென்டிமீட்டர் மார்ஜின் வச்சு நம்ம தைக்கணும். அப்போ இது எங்கே பார்க்கணுன்னா, நீங்கள் இப்போ ஒரு கரையில் தைக்கிறோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு தைக்கணும் அப்படின்னா ஊசியை பார்க்கக்கூடாது. ஊசி முதல்ல ஒரு குத்தோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கரைக்கிட்டு குத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஊசியை பார்க்கக்கூடாது. சைடில் அந்த பூட்டுக்கு வெளியே பாருங்கள். அதில் வந்து எவ்வளவு கேப் இருக்குது, அந்த கேப்பை பார்த்துட்டே தான் தைக்கணும். ஃப்ரண்டில் துணியை வந்து நேராக வச்சுக்கணும். ஊசியை பார்க்கக்கூடாது. ஃப்ரண்டில் ஊசிக்கு நேர் அந்த துணியை பிடிச்சிக்கணும். அது ஒன்று. ஆனால் தைக்கும்போது சைடில் தான் பார்க்கணும். பூட்டுக்கு வெளியே எவ்வளோ கேப் இருக்குது, அதே கேப்பை மெயின்டைன் பண்ணி தைக்கணும். அப்போ தான் 1 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர், இல்லை அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு, அந்த மாதிரி நமக்கு கரெக்டாக மார்ஜின் எடுக்க முடியும். இனிமேல் அடுத்தது மேலே டாப் ஸ்டிச் வந்து ஓரத்தில் போடுவோம். அப்போ வந்து பூட்டை பார்க்கக்கூடாது, ஊசியை பார்க்கணும். இப்போ டாப் ஸ்டிச் போடும்போது கரையில் போடும்போது கரை தையல் போடும்போது வந்து ஊசியை பார்க்கணும். ஊசியை தான் பார்த்து தைக்கணுமே தவிர சைடை பார்க்கக்கூடாது. என்னது, பூட்டுக்கு சைடை பார்க்கக்கூடாது. அப்போ எப்போவுமே ஊசியை பார்த்து தைக்கக்கூடாது. எப்போவுமே சைடு பூட்டுடைய சைடு அந்த விட்டை பார்த்தும் தைக்கக்கூடாது. டாப் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் ஊசியை பார்த்துக்கணும். மற்ற நேரங்களில் சைடை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ வீதி வேணுமோ அதை தைச்சி பழக முடியும். பழகிறதுக்கும் சரி தான், தைக்கிறதுக்கும் சரி தான். ரெண்டாவது நம்ம தைக்கணுன்னாலும் இப்படி தான் தைக்கணும். இனிமேல் இந்த ஒரு தையல் போட்டுட்டோம் டாப் ஸ்டிச்சு. இதுக்கு பேரலில் அடுத்த தையல் போடுறோம். 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுறோம் அப்படின்னா இப்போவும் ஊசியை பார்க்கக்கூடாது. பேரல் ஸ்டிச்சு போடும்போது ஊசியை பார்க்கக்கூடாது. இப்போ என்னதுன்னா சைடு பூட்டுக்கு அந்த பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குது, முதல் உள்ள தையல் இருந்து எவ்வளோ கேப் இருக்குது, அந்த கேப்பை பார்த்தே தைக்கணும். இப்படி தான் தையல் பழகணும். இப்போ கேப்பை பார்த்து இது அடுத்த தையல் போட்டாச்சுன்னா அந்த பேரலாக 2 தையல் வேணுன்னா 2 தையல் கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், வீதியாக தையல் போடணும்னு வச்சுடுங்க. அரை இன்ச்சு வீதியில், இல்லை 3/4 இன்ச்சு வீதியில், இல்லை 1 இன்ச்சு வீதியில் அப்படின்னா அந்த பூட்டுக்கு சைடில் அந்த பிளேட்டு பாருங்கள், கீழே அந்த நீடில் பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு அப்படின்னு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நமக்கு பூட்டை பார்த்து தைக்கலாம். அது வந்து 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சுக்கு ஓகே. ஆனால் ரொம்ப வீதியாக தைக்கணும் அப்படின்னா அந்த சைடை பார்த்து தைச்சிக்கலாம். அதில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட்டில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. 1/4 இன்ச்சுக்கு, அரை இன்ச்சுக்கு, 3/4 இன்ச்சுக்கு, 1 இன்ச்சுக்குன்னு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன் வழியாக போகிற மாதிரி அந்த துணி வந்து நேராக கொடுக்கும்போது வந்து அந்த லைன் வழியாக இருக்க மாதிரி தைச்சிக்கணும். அந்த லைனை பார்த்து தைச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த வீதியில் தைக்கலாம். ரொம்ப வீதியாக தைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 2 இன்ச்சு வீதிக்கு தைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு ஒரு பேப்பர்னால் கொஞ்சம் ஹார்டான பேப்பர் இருக்குல்ல, அந்த
ஹார்டான பேப்பர் எடுத்து நமக்கு வெட்டி வச்சுக்கலாம். 2 இன்ச்சுக்கு வீதி வெட்டி வச்சுட்டு மேலே வச்சே தச்சுக்கலாம். பேப்பருக்கு மேலே தையல் படாமல் அந்த ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு நமக்கு தச்சுக்கலாம். ஆனால் இந்த அளவுலாம் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுலாம் நீங்கள் அந்த சைடில் அந்த பிளேட்டில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை பார்த்து அந்த லைனில் வர்றது மாதிரி அந்த துணி அந்த லைன் வழியாக வர்றது மாதிரி ஃபீட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸு கரெக்டாக மெயின்டைன் ஆகி கிடைக்கும். சட்டம் பற்றி பார்ப்போம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 39 படி நமது நம்மளுடைய கண் முன்னாடி ஏதாவது குற்றம் நடக்க போவதா இருந்தால், குற்றம் நடந்தாலோ நடக்க போவதாக இருந்தாலோ, யாரையாவது கொலை செய்ய போகிறாங்க, ஏதாவது களவு நடக்க போகுது, இல்லைன்னா யாராவது அத்துமீறி அடுத்தவங்க இடத்துக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க, இல்லை கள்ள நோட்டு வச்சுருக்காங்க, இல்லை கள்ள நோட்டு அச்சடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் நடக்க போவதா இருந்தால், இல்லை நடந்தாலோ நடக்க போவதா இருந்தாலோ நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ்க்கோ இல்லாட்டி மஜிஸ்ட்ரேட்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும். இது பப்ளிக்னுடைய டியூட்டி. இன்றைக்கி இவ்வளோ தான். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.